ஹாய்! இந்த வீடியோல அட்ரினர்ஜிக் சிஸ்டம்னா என்ன? அதோட டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ரிசெப்டார்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்ல அட்ரினர்ஜிக் சிஸ்டம் என்றால் என்ன? சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட முக்கியமான பகுதி. இந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த சிஸ்டம்ல ரிலீஸ் ஆகுற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நார் எபினெஃப்ரின், இதை வந்து நார் அட்ரினலின்னு சொல்லலாம். எபினெஃப்ரின், அட்ரினலின் சொல்லலாம். அடுத்தது டோபமைன். இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஏற்படுத்தும். நம்ம உடல் வந்து ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு அப்படின்னா இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை தான் வந்து இந்த கேட்டகோலமைன்ஸ்னு சொல்லியிருந்தோம்ல, அது ஏற்படுத்தி கொடுக்கும். இதோட செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகிறது. ஹார்ட் ரேட் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை வந்து ஹார்ட் வந்து துடிக்குது அப்படிங்கிறது தான் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாகுது. ரெண்டாவது லங்ஸ்குள்ள வந்து பிராங்கியல் டியூப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை தான் ஏர்வேன்னு சொல்லுவாங்க. அது வந்து விரிவடையும். பியூபிள் டைலேஷன், நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய பியூபிள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் வந்து விரிவடைகிறது. அடுத்தது பிளட் பிரஷர் அதிகமாகிறது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது. அடுத்தது அட்ரினர்ஜிக் டிரான்ஸ்மிஷன் பத்தி பார்க்கலாம். இதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்னு சிந்தசிஸ் அப்படிங்கிறது உருவாகிறது. கேட்டகோலமைன்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பினைல் ஆலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து தைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வருது. அமினோ ஆசிட் அப்படிங்கிறது தான் பல வகை அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஒரு புரோட்டீனை உருவாக்கும். இப்போ இந்த தைரோசின் வந்து எல் டோபாவா மாறும். எல் டோபால இருந்து டோபமைன் வரும். டோபமைன்ல இருந்து நார் எபினெஃப்ரின் வரும். நார் எபினெஃப்ரின்ல இருந்து எபினெஃப்ரின் வரும். இதுல உதவக்கூடிய என்சைம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தைரோசின் ஹைட்ராக்சிலேஸ், டோபா டி கார்பாக்சிலேஸ், டிபிஹெச், அப்புறம் பிஎன்எம்டி. இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவா உடலுக்கு வெளியில ஒரு ரசாயன ரியாக்ஷனை வேகமா நடத்துறது கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒண்ண சேர்ப்பாங்க. இந்த கேட்டலிஸ்ட் சேர்த்தா அந்த ரசாயன ரியாக்ஷன் வேகமா முடியும். அதே மாதிரி நம்ம உடல்லையும் ஒண்ணு இருக்கு, பயோ கேட்டலிஸ்ட். அதை தான் என்சைம்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ரசாயன ரியாக்ஷன் வேகமா நடக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இரண்டாவது ஸ்டோரேஜ், அதாவது இந்த கேட்டகோலமைன்ஸ் எப்படி சேமிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வெசிகல்ஸ் அப்படின்னு ஒண்ணு, நீர்ப்பை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நீர்ப்பைக்குள்ள போயிட்டு இந்த கேட்டகோலமைன் ஸ்டோர் ஆகும். மூணாவது ஸ்டெப் வந்து ரிலீஸ். ஒரு நர்வ் சிக்னல் வரும்போது கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் இருக்கும். கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் உள்ள போகும். எதுக்குள்ளனா வெசிக்கிள்குள்ள. இந்த வெசிக்கிள்குள்ள போகிறதுனால அது ஃபியூஸ் ஆகி கேட்டகோலமைன்ஸை ரிலீஸ் பண்ணுது. நாலாவது ஸ்டெப் ரிசெப்டார் பைண்டிங். இந்த மூணாவது ப்ரொசீஜர் ரிலீஸ்னு பார்த்தோம்னா அதாவது வெளியேற்றம். இந்த கேட்டகோலமைன்ஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா ரிசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகும். எந்த ரிசெப்டார்ஸ்? ஆல்ஃபா ரிசெப்டார்ஸ், பீட்டா ரிசெப்டார்ஸ். இது ரெண்டு ரிசெப்டார்ஸ்ல ஏதாவது ஒரு ரிசெப்டார்ஸ்ல போயிட்டு இது பைண்ட் ஆகுது, அதாவது இணையுது. இதனால ஏதாவது ஒரு பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் வந்திருக்கும். முதல்ல பார்த்தோம்ல என்னென்ன செயல்பாடுகள் அப்படிங்கிறது, ஹார்ட் ரேட் அதிகமாகிறது, பிராங்கோ டைலேஷன் நடக்குது, அந்த மாதிரியான பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் நடக்கும். ஐந்தாவது டெர்மினேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் வந்து முடிவடைகிறது, அதாவது இந்த கேட்டகோலமைன்ஸ் வந்து முடிவடைகிறது. இதுல 3 முக்கிய வழிகள். இந்த கேட்டகோலமைன்ஸ் மறுபடியும் நியூரான்ஸ்குள்ளேயே போகிறது. இரண்டாவது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து இந்த கேட்டகோலமைன்ஸை உறிஞ்சிக்கிறது. மூணாவது என்சைம் பிரேக் டவுன். என்சைம் பிரேக் டவுன் அப்படின்னா என்சைம்ஸ் மூலியமா இந்த கேட்டகோலமைன்ஸ் உடையும். இதுல இன்வால்வ் ஆகக்கூடியது வந்து மோனோ அமைன் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற ஒன்றும், கேட்டகால் ஓ மீதைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற COMT அப்படிங்கிறதும். கடைசியா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸை பார்க்கலாம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் 2 வகை இருக்கு. ஒன்னு ஆல்பா ரிசெப்டார்ஸ், இன்னொன்னு பீட்டா ரிசெப்டார்ஸ். இந்த ஆல்பா ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது 2 வகை இருக்கு. ஆல்பா 1, இன்னொன்னு ஆல்பா 2. ஆல்பா 1 எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ், ரத்த குழாயில இருக்கும், அப்புறம் கண்கள்ல இருக்கும். பிளட் வெசல்ஸ்ல இருக்கிறனால ரத்த குழாயை சுருக்கும், அண்ட் கண்ணுல இருக்கிறனால கண்ணுல இருக்கக்கூடிய பியூப்பில வந்து விரிவடைவிக்கும். ஆல்பா 2 அப்படிங்கிற அந்த ரிசெப்டார் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளையிலையும் ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்கும். அடுத்தது ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நார் எபினெஃப்ரினோட ரிலீஸ், வெளியேற்றத்தை வந்து கம்மி பண்ணும். அடுத்தது பீட்டா ரிசெப்டார்ஸ். இந்த பீட்டா ரிசெப்டார்ஸ் 3 வகை இருக்கு. ஒன்னு பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3. பீட்டா 1 நீங்க எங்க பார்க்கலாம்னா இதயத்துல இருக்கும். இதயத்துல இருக்கிறனால ஹார்ட் ரேட் வந்து அதிகம் பண்ணும். ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கும்ல, அதை வந்து அதிகம் பண்ணுது. அடுத்தது இந்த பீட்டா 2 அப்படிங்கிறது நுரையீரல்ல இருக்கும், லங்ஸ்ல
ஹார்ட்ல இருக்கும், யூட்ரஸ் கர்ப்பப்பையில இருக்கும், அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்ல இருக்கும். லங்ஸ்ல இருக்கும்போது அது என்ன பண்ணும்னா பிராங்கோ டைலேஷன் பண்ணும், பிராங்கியல் டியூப்ஸை விரிவடைய வைக்கும். யூட்ரஸ் கர்ப்பப்பையை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும், ஸ்கெலிட்டல் மசிலும் ரிலாக்ஸ்ட் ஆகும். அடுத்தது பீட்டா 3 ரிசெப்டார். இது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ், அதாவது அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கும். அங்க எதுக்காக இருக்கும் அப்படின்னா லிப்போலைசிஸ், அதாவது லிபிட்ஸை வந்து உடைக்கிறது, அதுதான் ஃபேட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குவிக் சம்மரியை பார்த்துடலாம். அட்ரினர்ஜிக் சிஸ்டம் என்பது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு முக்கியமான பகுதி. இதுல நார் எபினெஃப்ரின், அதுக்கப்புறம் டோபமைன் இது உருவாகி ரிலீஸ் ஆகி ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் ஆகி ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற இந்த ரெஸ்பான்ஸை உருவாக்கும். ரிசெப்டார்ஸ் α1, α2, β1, β2, β3 இது தனித்தனியா ஒரு இடத்துல இருந்து அங்கே இருந்து ஒரு செயல்பாடை செய்யும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.